வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு பரபரப்பான கட்டத்துல நம்ம ரேவதி ஒரு ஃபீலிங்கா நம்ம சாமுண்டேஸ்வரிட்ட கேட்குறாங்கங்க. அம்மா, எனக்கு குழந்தை பிறந்தா நீ என்ன பேருமா வைக்க விரும்புற அப்படின்னு கேட்குறாங்க. ஆம்பளை பிள்ளை பிறந்தா என்ன பேர் வைப்ப அப்படின்னு கேட்குற நேரம் சக்தினி வைப்பேண்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே நேரத்துல பொம்பளை பிள்ளை பிறந்தா என்ன பேருமா வைப்பா அப்படின்னு கேட்குற நேரம் எங்க அம்மா பேரை வைப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம ராஜா கேட்டுக்கிட்டு தனியா ரேவதியை கூட்டி, என்ன உனக்கு என்ன ஆச்சு, எதுக்காக உங்க அம்மா கிட்ட நீ இந்த கேள்வியை கேட்ட அப்படின்னு கேட்க நேரம், எல்லாம் ஒரு காரணமாக தான் ராஜா. கண்டிப்பா நீ கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே உண்மையை சொல்லிடுவல. இது நான் தான் உங்க நாத்தனார் பையன், நான் ராஜ சேதுபதியோட உண்மையான பேரன் அப்படின்னு நீ உண்மையை சொல்லுவ. அதோட உன்னை கழுத்து குத்தி எங்கள் அம்மா வீட்டை விட்டு துரத்துவாங்க. அப்போ நானும் வந்துடுவேன். அதுக்கு பிறகு நம்ம புள்ள பிறந்த பிறகு தான் நம்ம அம்மா எங்கேயாவது வச்சு பார்த்தா உண்டு. அதனால தான் இப்போவே கேட்டு நான் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டா. அம்மா இல்லாட்டாலும் அம்மா இதுக்கு தான் ஆசைப்பட்டாங்க, இந்த பேர் தான் வச்சுருப்பாங்க அப்படின்னு நம்மளே நம்ம பிள்ளைகளுக்கு பேரை வச்சுக்கலாம்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ராஜாவை கெட்டி பிடிக்கிறாங்க. கெட்டி பிடிச்சி அப்படியே அழுறாங்க. நம்ம ராஜா நம்ம ரேவதியோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே சரி, கவலைப்படாத, எல்லாம் சரியாகும் அப்படின்னு அந்த இடத்துல ஆறுதல் சொல்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான ஒரு பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. நம்ம ரேவதிக்கும் ராஜாவும் அவ்வளோ அந்யூன்யமாக வாழ்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு துர்காவை கணங்க அம்மா துரத்தி விடுவாங்க. நம்ம வீட்டை விட்டு போக வேண்டியது இருக்கும். அம்மா கிட்ட இந்த பேரெல்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரிட்ட போகிறாங்க. அம்மா, எனக்கு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும். என்னடி கேள்வி சொல்லு அப்படின்னு சொல்ல நேரம், அம்மா எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தா நீ என்ன பேரமா வைப்பா அப்படின்னு கேட்க நேரம் எங்கள் அம்மா பேரை வைப்பேண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஆம்பளை பிள்ளை பிறந்தா என்ன பேரை வைப்ப அப்படின்னு கேட்குறாங்க. சக்தி நீ வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல பேருமா, நல்லா நீ செலக்ட் பண்ணியிருக்க அப்படின்னு நம்ம ரேவதி அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க. என்னடி உனக்கு ஆச்சு அப்படின்னு கேட்குற நேரம், ஒன்றே இல்லைம்மா, சும்மா தெரிஞ்சுக்கிடலான்னு கேட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரேவதி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம ராஜா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம ரேவதியை தனியாக கூட்டு, என்னாச்சு ரேவதி, உனக்கு ஏன் என்னாச்சு, உங்கள் அம்மாட்ட ஏன் இப்படி கேட்ட அப்படின்னு கேட்குற நேரம், எல்லாம் ஒரு காரணமாக தானங்க. எப்படியும் எங்கள் அம்மா நம்மளுக்கு துரத்தி விட போகிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக கும்பாபிஷேகம் எங்கள் அப்பா கையால் முடிஞ்ச உடனே மறு செகண்டு நான் யார் அப்படின்னு உண்மையை சொல்ல போகிறீங்க. அதாங்க, நான் உங்கள் நாத்தனார் பையன்தான். நீங்கள் நினச்சது சரிதான். நான் ராஜ சேதுபதியோட உண்மையான பேரே நான் தான் அப்படின்னு உண்மையை சொல்லுவீங்க. எங்கள் அம்மா உங்களை கழுத்தை குத்தி வெளியே தள்ளுவாங்க. அப்படி நம்ம போக நேரம் கண்டிப்பாக அதுக்கு பிறகு நம்ம எப்போ அம்மாவை பார்ப்போன்னு தெரியாது. அதுவும் அம்மா நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன பேர் வைப்பாங்க, எங்கள் அம்மாவுக்கு தான் நம்ம பிள்ளைகளுக்கு பேர் வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படி இருக்க நேரம் இனி அம்மாவை தேடி வந்தால் அம்மா இந்த பிள்ளைகளை பார்க்கவும் மாட்டாங்க, பேரையும் வைக்க மாட்டாங்க. அப்போனா இப்போவே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வெளியே போன பிறகு நம்மளாவது பேரை வச்சுக்கிடலாம். அம்மா ஆசைப்பட்டது இந்த பேர் தான் நம்ம வைக்கலாம்ல, அதுக்காக தான் அப்படின்னு நினச்சிதாங்க கேட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ராஜா நம்ம ரேவதி அப்படியே கெட்டி பிடிக்கிறாங்க. நல்ல பேர் தான் அம்மா வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நம்ம இந்த பேர் தான் வைக்கணும். எப்படியும் அம்மா துர்காவை வீட்டை விட்டு போங்க, எங்களுக்கும் உங்களுக்கும் ஒட்டு உறவு இல்லைன்னு துரத்தி விட்டாங்களா, அதே மாதிரி தான் இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே நம்மளை துரத்தி விட போகிறாங்க. அதுக்காக தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவே ரேவதி இதெல்லாம் தாங்கிக்க பழகிட்டா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ராஜா நினச்சி ரேவதியை அப்படியே கெட்டி பிடிக்கிறாங்க. யார் கைவிட்டாலும் ரேவதி நான் ஒன்றை விட மாட்டேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போயிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல முடிவு பண்ணிட்டு இருக்காங்கங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டி முத்துவேலெல்லாம் எல்லா திட்டமும் சொதப்பிடிச்சு. நாளைக்கு கும்பாபிஷேகம், இதில் என்னத்தை தான் நம்ம கிழிக்க போகிறோம் அப்படின்னு அந்த இடத்துல செம்மையாக கோவப்படுறாங்க. அதோட நம்ம ரேவதியும் ராஜாவையும் க்ளோஸாக இருக்கிறத பார்க்குறாங்க நம்ம சந்திரகலா. என்ன ரெண்டு பேரும் இவ்வளோ க்ளோஸாக அந்யூன்யமாக ஆயிட்டிங்களா, இனி உங்களுக்கு வேற பிள்ளை குட்டிங்கன்னு பிறக்கும். அதுக்கு பிறகு அக்காவை எப்படியோ நம்ம பேரன் பேத்தினி அந்த முகத்துக்காக ராஜ சேதுபதியோட குடும்பத்தோட ஒட்ட தான் செய்வா. அதெல்லாம் பார்க்க முடியாதுப்பா, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத ஒன்று.
இவங்க 2 பேரும் இப்படி இருக்குது அவ்வளவு நல்லா இல்ல. கூடிய சீக்கிரம் இப்ப எதையாவது பண்ணி இந்த ராஜாவ வந்து ரேவதி கிட்ட இருந்து பிரிச்சிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்கெட்ச் போடுறாங்க. அதே நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி தீபாவதிக்கு கால் பண்றாங்க. "தீபாவதி நாளைக்கு கும்பாபிஷேகம். ஏதாவது விஷயம் வந்து கிடைச்சதா?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. "இல்ல ஒண்ணுமே வந்து கிடைக்கல" அப்படின்னு வந்து சொல்றாங்க. "நான் வந்து பரமேஸ்வரி பாட்டி வீட்ல தான் வந்து வேலைக்கு வந்து வந்தது மாதிரி வந்து ஏதாவது வந்து கிடைக்கும் தகவல் அப்படின்னு வந்து வே பார்க்குறேன். ஆனா ஒண்ணுமே வந்து கிடைக்கல. ஆனா ஒரு விஷயம் நான் வந்து அன்னைக்கு பஞ்சாயத்து கூட்டத்துல வந்து பார்த்தேன். மருமகன் அழகா வந்து அந்த மாப்பிள ராஜா அவர் அந்த சிலைய எப்படி வந்து மீட்டுட்டு வந்தாருன்னு கவனிச்சேன். உனக்கு இருக்க பலமே வந்து அவர்தான். நீ அவர வந்து எக்காரணத்தை கொண்டா நீ வந்து விரட்டி விட்டுறாத. அவர் உனக்கு கிடைச்சிருக்க பலம் சாமுண்டேஸ்வரி. ஏன்னா இந்த சிவனாண்டி முத்துவேலு ஏகப்பட்ட எதிரிக எல்லாத்தையும் வந்து ஒரே நிமிஷத்துல தவிடுபொடி ஆக்கக்கூடிய சக்தி உன் மாப்பிள்ள ராஜா கிட்ட அந்த வேகத்தை பார்த்தேன். உன் மேல இருக்க அன்பு பாசம் அதனால அவர் கண்டுபிடிச்சி அந்த குருமூர்த்தியை வெளுத்து தோலை உரிச்சு உண்மையை கொண்டு வந்தாரு. இது எல்லாத்தையும் பார்க்க நேரம் உனக்கு உனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை தவிடுபொடி ஆக்கக்கூடிய சக்தி இந்த ராஜாக்கு இருக்கு. அதனால நீ கண்டிப்பா இவரை வந்து வெறுத்துடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இல்லை என் மாப்பிள்ளையை பற்றி ஏதாவது தகவல் உனக்கு கிடைச்சதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இல்லை கிடைக்கல. ஆனா அவர் நல்ல விவேகமான ஆளுதான். உனக்கு இப்போ ரேவதிக்குள்ள மாப்பிள்ளை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னாரு. எல்லாம் தெரியும் தெரியும் தீபாவதி. ஆனாலும் வந்து எனக்கு வந்து ராஜசேதுபதியோட பேரே அப்படின்னு உள்ள அந்த அடையாளம் தான் எனக்கு இடிக்குது. அது மட்டும் என் மாப்பிள்ளைக்கு இருக்கக்கூடாது. அவர் அதனால தான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். கண்டிப்பா என் மாப்பிள்ளைக்கும் ராஜசேதுபதியோட குடும்பத்துக்கும் எந்த சம்மதமும் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து கடவுளை வேண்டிட்டு இருக்கிறதுக்கு காரணமும் இதுதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்கன்னே சொல்லலாம். இதை கேட்டதும் நம்ம தீபாவதி என்னம்மா கோவம், இது ஏகப்பட்ட கோவமாலாம் இருக்கு சாமுண்டேஸ்வரி கிட்ட. உண்மை தெரிஞ்சுதான் அப்போ தொலியை கழிச்சிருவா போல இருக்க மாப்பிள்ளைக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. சரி இந்த கிளவிட்ட இருந்து சீக்கிரமா உண்மையை கறக்கணும்னு பார்த்தா ஒண்ணுமே வரவில்லையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசித்துக்கிட்டு மண்டை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ராஜா வந்து கும்பாபிஷேக வேலைகள் நல்லபடியா நடக்கணும். எங்க மாமா கையால வந்து கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும். மறு செகண்ட் கடவுளே நான் வந்து அத்தை கிட்ட உண்மையை சொல்லியே தீரணும். அவங்க வீட்டை விட்டு போ அப்படின்னு வந்து உனக்கு இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு என்னை வீட்டை விட்டு கழுத்தை குத்தி வெளியே தள்ளினாலும் பரவாயில்ல. நான் போறதுக்கு தயாரா இருக்கேன். கண்டிப்பா வந்து நான் அத்தை கிட்ட உண்மையே சொல்லிடுவேன். யார் எது சொன்னாலும் நான் அதுக்கு பிறகு வந்து தடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ராஜா வந்து நினைக்கிறாங்கங்க. அதே கணம் பார்த்தோன்னா நம்ம ரேவதி வந்து வீட்டில் இருக்க நம்ம ராஜாக்கும் ரேவதிக்கும் உள்ள நெருக்கமான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்கிறாங்க. எப்படியோ அம்மா வெளியே விரட்டி விடுவாங்க. அந்த நேரம் எதெல்லாம் தேவைன்னு நம்ம தேடிக்கிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பாக இப்போமே எல்லாமே பேக் பண்ணி வைப்போம். நம்ம ராஜா வீட்டில் போய் தான் வாழ போகிறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவதி மலரும் நினைவுகளுக்கான ஒரு திங்ஸ் எல்லாம் வந்து தூக்கி பேக்கில் வச்சு மூட்டையை கட்டிட்டு அம்மா துரத்துவாங்க. வீட்டை விட்டு போகலாம் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்காங்கங்க.